திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் 15 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு நீடிப்பதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாலங்காடு அரக்கோணம் சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. தவிக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் தினம்தோறும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு பல மணி நேரம் நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் 15 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு நீடிப்பதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம். வணக்கம், இது குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக இப்போ பார்த்தோம்னால் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து திறனற்ற ஒரு நிர்வாகத்தின் காரணமாக இதுதான் 5 ஆண்டுகள் இல்லாத ஒரு மின்வெட்டை தமிழ்நாடு தற்போது சந்தித்து வருகிறது. குறிப்பாக அதிலும் திருத்தணியை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வார காலமாக இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பகுதியாக மின்வெட்டு அறிவிக்கப்படாமல் மின்வெட்டு பண்ணிச்சிருக்காங்க. இதனால தினமும் மக்கள் கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. இரவு நேரங்கள்ல குறிப்பா பார்த்தோம்னா 108 டிகிரிக்கு மேல வெயில் அடிக்கக்கூடிய திருத்தணி பகுதியில தினமும் இரவு நேரங்கள் இது போல மின்வெட்டு நடப்பதால் பொதுமக்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைவருமே பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று இரவு பேரம்பாக்கம் கடம்பத்தூர் சாலையில 5 மணி நேரம் மின்வெட்டு காரணமாக நள்ளிரவு 10, 11 மணி அளவில் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து திருவாலங்காட்டு பகுதியில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. 15 மணி நேரம் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மின்வெட்டு காரணமாக 15 மணி நேரம் மின்வெட்டு என்ற காரணத்தால் அதுவும் வெயிலில் சாலையில் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மின்வாரிய அதிகாரிகள் சமரசம் செய்தும் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. காரணம் என்னவென்று பார்த்தோம்னால் அவர்கள் தினமும் இது போன்ற ஒரு அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டால் கடுமையாக பாதிப்பட்டு வருகிறார்கள். இந்த மின்வெட்டு காரணமாக கொள்ளை சம்பவங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் அரங்கேறி வருகிறது. சில தினங்களுக்கு முன்பு திருவாலங்காடு பகுதியில் உள்ள வீரராகபுரம் என்ற பகுதியில் மின்வெட்டு காரணமாக நள்ளிரவில் அறையில் இருந்த பெண் வறண்டாவில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய தாலி செங்கிலி பற்றி சென்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது போன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து திறனற்ற தாவேக ஆட்சி வந்ததிலிருந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணத்தால் பொதுமக்கள் மிகவும் கடுமையான பாதிப்பு உள்ளாகி வருகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. விவரங்களுக்கு நன்றி அருள் பிரேம்தாஸ்.